So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ வித்தின் 48 hours உங்கள் பர்சனோட சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் வருமா அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங் வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு ரீடிங்ஸ் தான். மேபி இப்போ நீங்கள் ஒரு நோ கனெக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு சில ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸாக இருக்குது அப்படின்னாலுமே ஸோ அவங்க தரப்புல இருந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து வித்தின் 48 hours வருமா அப்படின்றத பற்றி நம்ம ஒரு பிக்சரை வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஆன் த ஹைப். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். வியூவர்ஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது ரெண்டு விஷயம் நான் உங்களை பற்றி நான் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சில ஃபீமேல் காடஸ் யார்கிட்டயாவது வந்து நீங்கள் வந்து ப்ரே பண்ணியிருந்துருக்கலாம். ஃபீமேல் காடஸ் ஓகேங்களா? ஸோ ஐ டோன்ட் நோ, நீங்கள் மேபி லைக் எந்த காட் கிட்ட நீங்கள் வந்து ரீச் பண்ணாலும் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்போட க்ரோத்க்காக நீங்கள் ஏதாவது ப்ரேயர்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே தட் இஸ் குட் திங். செகண்ட் இதில் நான் வந்து என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் கேசஸில் நம்ம வந்து பார்க்குறப்ப நீங்கள் ஏதாவது ஒரு சில ஃபீமேல் காடஸ் கிட்ட நீங்கள் வந்து ப்ரே பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் வந்து ப்ரே பண்ணியிருந்திருப்பீங்க. ரொம்ப நாளாகவே நீங்கள் வந்து ப்ரே பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்லபடியாக ஒரு க்ரோத் வரணும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் அங்கே வந்து டெவலப் ஆகணும். பொதுவாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு அந்த விஷயம் வந்து என்னன்னா சால்வ் ஆகணும் அண்ட் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு க்ரோத் வேணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் நிறைய வந்து ப்ரே பண்ணியிருக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் பொதுவாகவே அந்த ஒரு அமைதியாக அந்த ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் நிறையா ஒரு சில ப்ரேயர்ஸ் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. ரொம்ப நாளாகவே அந்த ப்ரேயர்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நம்ம வந்து பார்க்குறப்போ சில பேர் வந்து லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது வந்து ரீச் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின சில விஷயத்துக்கு வந்து ஒரு கைடன்ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றின சுச்சுவேஷன்ஸை அவங்க கிட்ட நீங்கள் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும், இதை எப்படி கொண்டு போகலாம், ஸோ இது எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பர்சன் கிட்ட எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது, எப்படி போய் பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு சில கைடன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் வந்து கேட்டுருந்துருக்கலாம். பொதுவாகவே இந்த பர்சன் அதாவது என்னன்னா லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நீங்கள் இதை பற்றி வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் உங்களோட லைஃப்ல வந்து பொதுவாகவே ஒரு சில விஷயம் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றப்ப அந்த குழப்பத்துக்கு ஒரு பதிலுக்காக ஒரு கைடன்ஸ்க்காக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கு அவங்க சின்ன சின்ன கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது உங்களோட லைஃப்ல வந்து ஒர்க் ஆயிருக்கும். ஸோ அப்படி அந்த விஷயம் உங்களுக்கு அங்கே வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம வந்து பார்க்குறப்போ அவங்க கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணியிருந்திருப்பீங்க, அவங்க கிட்ட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட க்ரோத்துக்கும் இவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதாவது சொன்னால் நல்லா இருக்குமே, ஒரு கைடன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த டைம்ல வந்து அவங்க கிட்ட நீங்கள் போய் பேசும்போதும் சரி, ரீச் அவுட் பண்ணும்போதும் சரி, அவங்க தரப்புல இருந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்காது, அந்த அளவுக்கு ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்காது. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா லைக் இத்தனை நாள் வரைக்கும் இந்த பர்சன் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, பட் ஏன் இப்போ இந்த விஷயத்துக்கு அவங்களாலே வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. ஸோ இது வந்து அவங்க வந்து வேணும்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்றாங்களா, இல்லை பொதுவாகவே இவங்களுக்கும் எதுவுமே அந்த விஷயத்தை பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லையா, ஒரு புரிதல் இல்லையா அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம். அண்ட் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ரீச் அவுட் பண்ணும்போது நிறைய விஷயத்தில் அவங்களுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறா ஒரு மிக்ஸ்டு எனர்ஜியாவோ அந்த ஒரு ஒரு இன்னும் அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன விஷயமோ அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது இங்கே நம்ம வந்து பார்க்குறப்ப அவங்களோட இன்டென்ஷன் அது கிடையாது. அவங்க வேணும்னே அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பொதுவாகவே அவங்களுக்கே இந்த விஷயத்துக்கு வந்து என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல, என்ன ஒரு சொல்யூஷன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. ஸோ அதனால தான் அவங்களே வந்து குழம்பி போய் தான் வந்து இருக்காங்க. அந்த குழப்பத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களுமே அதே மாதிரி தான் ஆறீங்க. உங்களுக்கும் அந்த ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் செட் தான் வருது. சரியா எதுவுமே வந்து இன்னுமே ஒரு கிளாரிட்டி அங்கே வந்து கிடைக்கல. இன்னும் ஒரு கிளாரிட்டி அந்த ஒரு விஷயம் அங்கே வந்து இல்லை, என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் இந்த ரிலேஷன்ஷிப்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யாரை நம்பி போகிறீங்களோ அவங்ககிட்டயும் ஒரு கிளாரிட்டி வரல அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சடன் டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யுது. அண்ட் நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களோட பர்சனுக்கும் சரி, பொதுவாகவே உங்கள் பர்சனோட லைஃப் நம்ம வந்து பார்த்தாலும் சரி, அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட ஈடுபாடு எல்லாமே வந்து பார்க்குறப்போ இவங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்திருக்கும் பாஸ்ட்லனாலும் சரி. அட் ப்ரெசென்ட்டுமே உங்கள் பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஃபைனான்ஷியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அவங்களோட லைஃப்பில் இருக்குது. மன ரீதியாகவும் உங்களோட பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது.
அண்ட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, சில விஷயம் எல்லாமே இவங்க தான் வந்து எடுத்து பண்ற மாரி இருக்கும். அவங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்துல, இவங்க தான் நெறைய விஷயம் வந்து எடுத்து பண்ற மாரி இருக்கும். அவங்க ஃபேமிலி சைடுல நம்ம வந்து பார்க்குறப்ப, ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உங்க பெர்சன் தான் எடுத்து வந்து பண்றாங்க. மத்த யாருமே வந்து ஹெல்ப் பண்றதோ, சப்போர்ட் பண்றதோ, அவங்க கூட யாராவது பிறந்திருக்கவங்க இருந்தா கூட, அவங்க வந்து அவ்வளோ தூரம் அவங்க ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்றதோ, அது மாரி இருந்திருக்க மாட்டாங்க. உங்களோட பெர்சன் தான் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ற மாரி இருந்திருக்கும். அது ஒரு ஃபீமேல் பெர்சனா இருந்தாலும் சரி, மேல் பெர்சனா இருந்தாலும் சரி. ஸோ அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டா இந்த அவங்களோட வீட்ட எல்லாமே வந்து டேக் கேர் பண்றதா இருக்கட்டும். அவங்க வீட்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தா கூட, அதுக்கும் அவங்களோட பணம் தான் வந்து அதுல வந்து தேவைப்படுமே தவிர்த்து, மத்தபடி வேற யாருமே வந்து ஹெல்ப் பண்றதோ, அந்த மாரி எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அதனால இந்த பெர்சனுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. அண்ட் பொதுவாவே இவங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் இந்த மாரி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்கங்கிறப்ப, அந்த லைஃப் ஸ்டைலே இந்த பெர்சனுக்கு வந்து ரொம்ப ஒரு இடத்துல வந்து ஒரு போரிங்கான ஒரு லைஃப் ஸ்டைலா தான் வந்து இருக்கு. ஸோ இப்ப போரிங்கான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறப்போ, அந்த பெர்சனோட எனர்ஜி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட மனநிலைமை டே பை டே ரொம்ப ஒரு வீக்கான ஒரு மனநிலைமையா தான் வந்து போயிட்டே இருக்கு. வாழ்க்கையில எப்ப பார்த்தாலுமே இப்படிதானா? இப்படிதான் என்னோட லைஃபா? எந்த ஒரு முன்னேற்றமே இங்க வந்து இருக்காதா? எப்பயுமே நான் இப்படிதான் நான் வாழுவேனா? அப்படின்ற மாரி அவங்க மனசுக்குள்ளேயே பல கேள்விகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க என்னன்னா, லைக் அவங்க எல்லா விதத்துலயும் ஒரு ஃபெயிலியரா தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அவங்களோட கரியர் லைஃபா இருக்கட்டும். ஏன்னா அவ்ளோ பிரஷர் இருக்கு. இந்த பெர்சனல் லைஃப்ல அவ்ளோ பிரஷர் இருக்கு. அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே இவங்கள டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கும். சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்க பெர்சனோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ரொம்ப ஒரு ஏஜ்டான ஒரு பேரண்ட்ஸாவும் இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஓல்ட் ஏஜ்ல இருக்க பேரண்ட்ஸாவும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு மெடிக்கல் விஷயம் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்கு. இல்ல பொதுவாவே அவங்க ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு ஓல்ட் ஏஜ்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அவங்கனாலயும் எதுவுமே வேலை செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்துல, இவங்க தான் எல்லாமே வந்து டேக் கேர் பண்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்போ, இவங்களுக்கு வந்து என்னன்னா, இவங்களோட குறைய வந்து மத்தவங்க கிட்ட போய் ஷேர் பண்றதுக்கோ, இவங்களோட லைஃப்ல நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனைய போய் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கோ, அது இவங்களால வந்து முடியாது. அண்ட் அவங்க யார்கிட்ட போய் வந்து ஷேர் பண்ணாலும், அந்த அளவுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. ஃபைனான்ஷியலா யாரும் சப்போர்ட் பண்ண போறது கிடையாது அப்படின்றனால, அவங்க இந்த விஷயத்த வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்றதில்ல. ஈவன் தோ அவங்க உங்ககிட்டயும் அவ்வளவா வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனா ஒரு விஷயம் நீங்க வந்து யோசிச்சு வந்து பாருங்க. உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட ஃபேமிலி பத்தின விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபைனான்ஷியலா அவங்களுக்கு வந்து நெறைய ட்ரபிள்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி அவங்க உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க குடும்பத்துல அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சண்டையா இருக்கட்டும், ஸோ அவங்க மனசு எந்த அளவுக்கு வந்து பாதிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாமே இவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஆனா உங்களுக்கு என்ன தோணும்னா, லைக் எப்பயுமே இந்த பெர்சன் இதத்தான் சொல்றாங்க. இத தவிர்த்து வேற எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கிறப்போ, இது உண்மையா? இதுதான் உண்மையான காரணமா? இல்ல இது சும்மா நமக்கு மட்டும் தான் இந்த பெர்சன் இதே சொல்லி சொல்லி நம்மள வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு வந்து தோணியிருக்கலாம். பட் ரியாலிட்டில நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் உண்மை. ஸோ அந்த பெர்சனோட லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள், அவங்க ஃபேமிலில அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள் தான் இவங்களோட லைஃப்ப வந்து ரொம்பவே வந்து பாதிக்குது. இவங்களோட மனநிலைமைய ரொம்பவே வந்து பாதிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்கனால வந்து என்னன்னா, லைக் மத்தவங்கள மாரியோ, இல்ல இவங்களுக்கு பொதுவாவே இப்போ ஒரு அதர் பெர்சன்ஸோட லைஃப் இப்ப அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அடுத்தவங்க ஏதாவது ஒரு சந்தோஷமா ஏதாவது போய் வெளியில போய் சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சந்தோஷமா அவங்க இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இவங்க அந்த லைஃப்ப வந்து வாழணும் அப்படின்ற மாரி ஆசைப்படுறாங்க. ஆனா இவங்களோட சூழ்நிலை அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து எப்படின்னா, லைக் ஒரு ஒரு மாரி ரொம்ப பிரஷரைஸ்டான ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இவங்கனால வந்து ஒரு ஹேப்பியாவோ, எங்கேயும் வெளியில முடியல. எங்கேயும் வெளியில போய் ஒரு ஒரு இப்ப ஒரு பிடிச்ச இந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எதுவுமே வந்து பண்ண முடியல. எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்க மாரி தான் வந்து இருக்கு. ஸோ டே பை டே வந்து பார்க்குறப்ப, இந்த பெர்சன் அவங்க மனசுல இருக்க அந்த ஹோப்ப தான் வந்து இழந்துட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த ஹோப்ப தான் அவங்க வந்து இழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெறைய இந்த பெர்சன் தனிமையில நெறைய வந்து அழுதுருப்பாங்க. நெறைய ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆ ஸோ இந்த மாரி உங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்காது. பட் எனிவே இந்த ரீடிங்ஸ் த்ரூ உங்களுக்கு அந்த கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறப்போ, நீங்க இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி இப்போ வந்து ஒரு லேட் நைட்ல வீட்டுக்கு வரதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த வீடியோ ஒரு பாய்க்காக நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு லேட் நைட்ல வீட்டுக்கு வரதா இருக்கட்டும், ஒரு மிட் நைட்ல வீட்டுக்கு வரதா இருக்கட்டும். சரி இவங்களால வந்து வெளியில அப்படி அந்த ஒரு மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவோ, இல்ல பொதுவாவே அந்த ப்ரெஷர வந்து திங்க் பண்ணிட்டு, அவங்க ஜஸ்ட் வெளியில தான் வந்து சுத்திட்டு அதுக்கப்புறம் லேட் நைட் தான் அவங்க வீட்டுக்கு வர மாரி இருக்காங்க. ஸோ அந்த மாரி சில விஷயமே நான் வந்து பார்க்குறேன். வென் கம்ஸ் டூ இப்போ ஒரு ஃபீமேல் பெர்சனுக்கா அந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க வந்து சரியா சாப்பிடாம இருப்பாங்க. சரியா தூங்காம
தூங்காம இருப்பாங்க. லேட் நைட்ல ஃபுல்லா அவங்க வந்து முழிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பே அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது. ஸோ அவங்களோட ஃபேஸ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அவங்க எவ்வளோ டிப்ரஸ்டா இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா அவங்களோட ஹெல்த் அவங்க கண்டிப்பா வந்து டேக் கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த பெர்சன். ஸோ அது கம்ப்ளீட்லி அந்த ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு லைஃபா தான் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ ப்ரெஷரைஸ்டான ஒரு லைஃபா இருந்தாலும் இந்த பெர்சனுக்கு உங்கள பத்தின தாட்ஸ் இருக்கு. இல்லாமலாம் வந்து கிடையாது. அவங்க உங்கள பத்தி வந்து நினைக்கிறாங்க. திங்க் பண்ண தான் வந்து செய்றாங்க. பேசணும் அப்படின்றத வந்து ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு சின்ன ஒரு பயம் என்ன அப்படின்னா, அகைன் இப்ப அவங்க அவங்களோட ஃபேமிலி விஷயத்த பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, அத நீங்க வந்து நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா அப்படின்றது தான். அத நீங்க வந்து ஏத்துப்பீங்களா, ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்றது தான் இவங்களோட ஒரு பெரிய ஒரு 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 எப்படி சொல்றது? லைக் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அவங்களோட லைஃப் நம்ம வந்து பார்க்கும்போது. ஸோ ஏன்னா உங்களுக்கு எவ்ரி டைம் இவங்க அதே விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, அத நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? இல்ல அத நீங்க வந்து உண்மைன்னு நம்புறீங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏன்னா அதுதான் இங்க வந்து டவுட்ஃபுல்லா இவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தாலும் நான் சொன்ன மாரி லைக் இன் கேஸ் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டயாவது வந்து நீங்க கைடன்ஸ் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து லைக் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஒரு கைடன்ஸ் நீங்க வந்து பாஸ்ட்ல வந்து கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் அப்போ உங்களுக்கு ஒர்க் ஆச்சு. பட் இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ நீங்க வந்து இன்வால்வ் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கைட் பண்றாங்க, சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கேத்த மாரி நீங்க பண்ணாலும், உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு அவ்வளவா வந்து கிடைக்காது. நீங்க எதிர்பார்க்குற மாரி அந்த ரிசல்ட் வந்து ப்ராப்பரா வந்து போகாது. சிச்சுவேஷன்ஸ் வந்து இன்னும் ஒரு மாரி டாக்ஸிக்கா தான் வந்து போகும். ஸோ அதனால இந்த விஷயத்த பொறுத்தளவுக்கு நீங்க உங்களோட பெர்சன் அது மட்டும் இன்வால்வ் பண்ணா போதும். மத்தபடி அதர் பெர்சன்ஸ் உங்களோட ஈவன் தோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரையுமே இந்த விஷயத்துல இப்போதைக்கு வந்து இன்வால்வ் பண்ண வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாரி தான் நீங்க ஏதாவது ஒரு சில ஃபீமேல் காடஸ் கிட்ட நீங்க வந்து ப்ரே பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அப்படி நீங்க வந்து ஒரு சில ப்ரேயர்ஸ் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அது த்ரூவே நீங்க உங்க லைஃப்ல வந்து நெறைய ஒரு சில சேஞ்சஸ நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ அண்ட் அகைன் இந்த வீடியோ பார்க்குறவங்க யார்கிட்டயாவது வந்து பெட்ஸ் மேபி இருக்கலாம். நீங்க ஏதாவது பெட்ஸ் ஏதாவது வளர்க்கக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பீங்க. மேக்ஸிமம் இந்த மாரி டாக் அந்த மாரி ஏதாவது வளர்க்கக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ, லைக் இந்த கேஸஸ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு குட் சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். அப்கமிங் நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து பார்க்குறப்பயும், இந்த வீடியோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசல்ட் ஆக தான் செய்யும். இது ஒரு டைம்லெஸ்ஸான ப்ரெடிக்ஷன்ஸ் தான். நீங்க எப்போ இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்களோ, அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரும். அண்ட் அதே மாரி வென் கம்ஸ் டூ நம்பர் 8 அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கு. இந்த ரீடிங் நம்ம வந்து பார்க்கும்போது, மேபி இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் வென் கம்ஸ் டூ இந்த ஆகஸ்ட் மந்த் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறப்ப, இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். ஓகே, வென் கம்ஸ் டு த ஆகஸ்ட் மந்த். அண்ட் அஸ் வெல் அஸ் மேபி நீங்க உங்களோட பெர்சன் நம்பர் 6, நம்பர் 8 ஆர் நம்பர் 1ல வந்து பிறந்த ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பீங்க. அவங்களோட லைஃப் பாத் நம்பர் கூட நம்பர் 1, நம்பர் 6 அண்ட் நம்பர் 8 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வந்து இருக்கலாம். அண்ட் ஆல்பபெட் நம்ம வந்து பார்க்குறப்ப எஸ் லெட்டர்ல இல்ல பி லெட்டர்ல அண்ட் அஸ் வெல் அஸ் ஏ லெட்டர்ல வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. எதிர் உங்களோட ஆல்பபெட் இதுல ஸ்டார்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா உங்களோட பர்சனோட நேமோட ஆல்பபெட் இதுல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் இங்க உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இங்க வந்து இருக்க தான் செய்யுது. ஒரு கிளியரான ஒரு பாத்வே நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தான் வந்து செய்வீங்க. ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கிடைக்கும். ஸோ இந்த பர்சன் த்ரூ நீங்க கம்யூனிகேஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன்ஸ் இந்த பர்சன் த்ரூ உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ வித்தின் 48 ஹவர்ஸ்க்கு எல்லாருக்குமே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்கலாம், சில பேருக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்ல கூட கிடைக்கலாம். பட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப மேக்ஸ் டு மேக்ஸ் வித்தின் மந்த்துக்குள்ள உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்க வந்து பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் உங்க பர்சன் ஒரு ஆக்ஷனாவது வந்து எடுப்பாங்க. கம்யூனிகேட் அப்படின்றது டெஃபினட்டா வந்து பண்ணுவாங்க. ஆனா இங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்போ, இவங்க வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்த உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றாங்க. அவங்க பர்சனலா அவங்க கோ த்ரூ பண்றது, அவங்களோட லைஃப்ல எவ்வளவு கஷ்டத்தை அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னா அது உண்மை. அதை ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஸோ அது அவங்க கிட்ட வந்து சும்மா அவங்க வந்து லைக் ஒரு கர்டசி வந்து காட்டுறதுக்காகவோ இல்ல ஒரு சிம்பத்தட்டிக்காக வந்து பேசுறதுக்காகவோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க எதுவுமே வந்து பண்ணல. அவங்க என்ன ரியாலிட்டியில என்ன நடக்குதோ அதான் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. அவ்வளவுதான். அவங்க எதிர்பார்க்கறது நீங்க அதை புரிஞ்சுக்கணும் தான் எதிர்பார்க்கறாங்க. மத்தபடி அவங்க வந்து உங்ககிட்ட வந்து அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும், நீங்க அதுக்காக ஏதாவது அவங்களுக்கு மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அந்த மணி மேட்டருக்கே அவங்க கிட்ட வந்து வரவே கிடையாது. ஓகே, அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா லைக் நீங்க வந்து அந்த ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஜஸ்ட் ஒரு எமோஷனல் நீங்க அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அண்ட் பொதுவாகவே அவங்க மேல வந்து ஒரு உண்மையான ஒரு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க அந்த விஷயத்துல மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க தவிர்த்து மற்றபடி ஃபைனான்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே அவங்க கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம்.
நீங்க அவங்கள வந்து நம்பணும் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட லைஃப்ல நடந்துட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ஸ நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு ஆசையா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ 2 பேருமே வந்து லைக் நீங்களா இருக்கட்டும், உங்களோட பெர்சனா இருக்கட்டும் 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க வந்து ஸ்பை பண்ண தான் வந்து செய்றீங்க. ஸோ நீங்க எப்ப ஆன்லைன்ல இருக்கீங்கன்றத அவங்களும் பார்க்குறாங்க. அவங்க எப்ப ஆன்லைன்ல இருக்காங்கன்றத நீங்களும் தான் பார்க்குறீங்க. அண்ட் 2 பேரோட தரப்புல நம்ம வந்து பார்க்குறப்ப, அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வேணும் அப்படின்றது தான் 2 பேருமே வந்து எதிர்பார்க்குறீங்க. சில நேரத்துல உங்க பெர்சன பத்தி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இருக்கலாம். பட் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து வேண்டாம். அத சைட்ல வச்சுக்கோங்க. when comes to this person எல்லாமே வந்து பார்க்குறப்போ, ஒரு ஜென்யூனான ஒரு பெர்சனா தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்போ, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்குற மாரி நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரதான் செய்யும். இவங்க த்ரூவே உங்களுக்கு ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் இங்க கண்டிப்பா வந்து இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் இங்க வந்து பார்க்குறப்போ, வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்போ, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். நீங்க ஏதாவது ஒரு சில ஒரு காடஸ் கிட்ட நீங்க வந்து ப்ரே பண்ணியிருப்பீங்க அப்படின்றது. ஸோ ஃபைனலா நம்ம வந்து பார்க்குறப்போ, இட் இஸ் ரியலி அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ். நீங்க எந்த ஒரு ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்க வந்து ப்ரே பண்ணாலும் சரி, அண்ட் எந்த ஒரு காடஸ் கிட்ட ஒரு காட் கிட்ட நீங்க வந்து ப்ரே பண்ணியிருந்தாலும் சரி, டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். பிகாஸ் வி see the clear sign here. கண்டிப்பா அது ஒரு கிளியர் சைனா தான் இங்க வந்திருக்கு. ஸோ மேபி இந்த ரீடிங்க பார்க்குறவங்க 111, 666, 888 கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க 11 and 11 பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா கூட இருந்திருப்பீங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப 111 வந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. கிளைம் திஸ் ரீடிங் பை கமெண்ட் 111. ஓகே. அண்ட் as well as நீங்க 666 பார்க்குறீங்க அப்படின்னாலுமே யூ கேன் கிளைம் திஸ் ரீடிங் பை கமெண்ட் 666. பிகாஸ் ஐ see a very beautiful changes, வெரி பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா வரும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. அண்ட் யூனிவர்ஸ்வே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயம் நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு. ஸோ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வரதான் செய்யும். யூ வில் பி சோ ஹாப்பி. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு பிளஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் வந்து இருக்கு. இது ஒரு டிவைன் கனெக்ஷன் மாதிரி தான் நான் இங்க வந்து ஃபீல் பண்றேன். பிகாஸ் இங்க வந்து டிவைனோட மெசேஜஸ் இங்க வந்து ரெண்டு கார்ட்ஸ் வந்து இருக்குங்க ஆக்சுவலா. ஸோ லெட்ஸ் see that ஒன் சிம்பிள் கைடன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ வி கெட் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ் இங்கே நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ நீங்கள் எதை நினச்சி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அதே சேம் திங் தான் அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. எக்ஸாக்டாக நான் டேரோவில் பார்த்தா அதே மெசேஜஸ் தான் உங்களுக்கு கைடன்ஸாகவே வந்திருக்கீங்க. மேபி உங்களுக்கு இப்போதைக்கு வந்து டைம் சரியில்லாமல் ஒரு அப் அண்ட் டவுனாக வந்து இருந்திருக்கலாம். அதனாலே என்னவோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். பாஸ்ட்டில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அக்கார்டிங் டு த ரைட் டைம் உங்களோட லைஃப்பில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர தான் வந்து போகிறீங்க. அது யாராலையும் வந்து தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ் பை த வே. ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து ஒன்று சேர போகிறீங்க அப்படின்றது இட் இஸ் பி லைக் எ கிளியர் சைன். ஓகே. அது அந்த விஷயம் அங்கே நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ தட் இஸ் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் சேஞ்சஸ். அந்த ஒரு யூனியன் நம்ம வந்து பார்க்குறோம், அந்த ஒரு ரீகன்சிலேஷன் நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் அஸ் வெல் அஸ் இங்கே அடிஷ்னலாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு நல்ல லெவலுக்கு வந்து ஒரு growth இருக்கும் அப்படின்றது தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் டிவைன் மெசேஜஸ் தான் இங்கே வந்து பார்க்குறேன். இட்ஸ் அகைன் அ தேர்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம வந்து பார்க்குறப்போ. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys, and I hope கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், ரெசினேட்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசினேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் சர்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. போத் யூடியூப் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க இன்ஸ்டன்டா நீங்க வந்து பார்க்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்க. அகைன் போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் தட். நெக்ஸ்ட் திங் guys, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப் ப்ரேயர்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்போட விஷயம் வந்து நல்லபடியாக வந்து க்ரோ ஆகணும், அண்ட் எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸ்லேருந்து எல்லாமே தான் நம்ம வந்து பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் த்ரூ ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை பொதுவாகவே லைஃப்பில் ஏதாவது ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்குது, அதனால எதுவுமே வந்து உங்களால் லைஃப்பில் க்ரோ பண்ண முடியல அப்படின்னாலுமே ஸோ அதுக்குரிய பிளாக்கேஜஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே தான் நம்ம வந்து பண்ணுறோம். தென் இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் திங்ஸ்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களோட ஆராவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதுக்குரிய ப்ரேயர்ஸ்மே தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எதர் என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் டீடைல் வந்து நான் ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் guys, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே சேம் யூ கேன் ரீச் அவுட் ஆன் மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் இது போல மல்டிபிளேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்லெஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி பேஸ் பண்ணியும் நான் நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் பாஸ்ட்ல. ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்க. கண்டிப்பாக அது த்ரூ உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் தட்.
அண்ட் ஒன்ஸ் அகேன் கைஸ், நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃப்க்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் போகிறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் அட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் ஒன்ஸ் அகேன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை சேனல் டு them. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கட்டும். ஸோ see you guys in the next video. I'll love you all. Take care. Bye bye.